பிரச்சனை இல்ல, இப்படி பல வழியில ஒரு 3-4 தடவை ஒரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. லாஸ்ட் டைம்ல கர்த்தர் சொன்னது எதுவோ அது செய்து முடித்தார். எல்லாரும் அண்ணன் தம்பிகளை பஞ்சத்தை அடிபட்டு எல்லாரும் வந்து அவர் சொன்ன சொப்பனத்தின்படி வந்து வணங்கினார்கள். அல்லேலூயா. யோசேப்பை எல்லாம் வணங்கும்படி தேவன் செய்து சொப்பனத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நல்லா கவனிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிடக்கூடாது. வியாதி என்று ஓடிடக்கூடாது. வறுமை என்பதற்காக ஓடிடக்கூடாது. வலி என்றதுனால ஓடிடக்கூடாது. வேலை இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, கேட்டது நடக்கல என்றதுக்காக இயேசுவை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. நிச்சயமாய் தேவன் எனக்கு நீ என்ன விரும்புகிறாயோ, நீ என்ன ஆசைப்படுகிறாயோ அதை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. அவர் சொல்ல உன் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்து உமது ஆலோசனைகள் நிறைவேற்றுவாய். இல்லாத மாதிரி தான் தெரியும், வறுமையில் இருக்கிற மாதிரி தான் தெரியும், வியாதியில இருக்கிற மாதிரி தான் தெரியும், வியாதியிலே இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா வியாதி நம்மளை தொடாது. அல்லேலூயா. வறுமை நம்மளை தொடாது, பஞ்சம் நம்மளை தொடாது, கொள்ளை நோய் வந்து நம்மளை தொடாது. ஏன்னா யார் கூட இருக்கிறா? யார் கூட இருக்கிறா? நல்ல கவனம். யாருக்கா? நம் பிரயாணத்திலே கர்த்தர் இருக்கா. அதான் சொல்றது, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு? அலைய பார்த்து பயப்படாதே, காற்றை பார்த்து பயப்படாதே. யோசேப்பு எதை பார்த்து அவர் பயப்படல. அவர் வாலிபர் தான், எதை வேணா சரி அவர் ஒப்பு கொடுத்தார். அவனுக்கு தூக்கி போறதுக்கும் உழுந்து போனாரு, விட்டு போறதுக்கும் கம்முன்னு போயிட்டாரு. அல்லேலூயா. அவரை பிரச்சனை மத்தியில் போனான கர்த்தர் சொன்னதை செய்து முடித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. விசுவாசத்தை விட்டுடக்கூடாது. விசுவாசத்தை விட்டுடவே கூடாது. அவர் மேல இருக்கிற விசுவாசம் கொஞ்சம் கூட விடவே கூடாது. அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை. நிச்சயம் நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு போராட்டம், நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போது அவர் நம்மளை கை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. அவர் கை விட மாட்டார். மனிதர்கள் கைவிடுவார்கள், மனிதர்கள் மாறி விடுவார்கள், ஆனா கர்த்தர் கைவிடவே மாட்டார். மரணம் வர மாதிரி தெரியும், ஆனா மரணம் வராது. அல்லேலூயா. மரண இருளில் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். மரண இருள் வரும், பொல்லாப்பு வரும், ஆனா எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன். இயேசு என் கூடவே இருக்கிறார். இயேசு என்னை கைவிட மாட்டான். கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் என்னை விட மாட்டார். எல்லாரும் சொல்லி கிளப்புவாங்க, ஐயோ உனக்கு அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க பயப்படப்படாங்க, ஏசா போக்கும்போது அவர் என்ன கைவிட மாட்டார். இந்த வந்துருமோ வியாதி, இப்படி ஒரு வியாதி வந்துச்சு, நீ இறந்துருவ, நீ செத்துருவ, உனக்கு அந்த வியாதி வந்து இந்த வியாதி, எல்லாரும் நம்மளை ருசி பேசி விடுவார்கள். நாம் பயப்படக்கூடாது.